ஃப்ரைடே மார்னிங் ரொம்ப நாள் கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல் ரெடி பண்ணுறேன். ரொம்ப நாளாக டெம்ப்ட் ஆகிட்டே இருந்தது. ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுவே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அப்படின்றதால ஈவினிங் கோவிலுக்கு போகணும். ஸோ ப்ரீவியஸ் டேவே வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அன்றைக்கி பெருசாக ஒர்க் எதுவும் இல்லை. லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டும் குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், ஈவினிங் தானே கோவில் போவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிளான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் வெண்பொங்கல் ரெடி பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்கணும் அப்படின்னு யோசிச்சதால் அதுவே ரெடி பண்ணிவிட்டேன். ரொம்ப கம்மியான குவான்டிட்டிலையும் ரெடி பண்ணணும். பிகாஸ் நானும் பேபி மட்டும்தான். மீந்துருச்சு அப்படின்னா நைட்டுக்கும் நானே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதால ரொம்ப கம்மியாக குட்டி டம்ளரில் பாசிப்பருப்பு பச்சரிசி ரெண்டுமே ஈக்குவலாக வர மாதிரி குட்டி டம்ளரில் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2.5 டம்ளர் இது தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் வந்துட்டு கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியில் வெண்பொங்கல் இருந்தால் நல்லாயிருக்கும். இது கூடவே சாம்பார் வடைலாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் எனக்கு ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படின்றதால நான் தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணும்போதே லஞ்சுக்கு அவரைக்காய் சாம்பார் மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். பிகாஸ் தால் கொஞ்சம் பேபிக்கு லஞ்சுக்கு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கான லஞ்சும் முடிஞ்சுது. ரைஸ் சாப்பிடும்போது சூடாக வச்சுக்கிட்டேன்.